நேத்து யாரெல்லாம் டிவி பார்த்தீங்களோ, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சூப்பரா கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுதேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நேத்து எல்லாருக்கும் லீவு. பிள்ளை குட்டிகளுக்கு லீவு, என் வீட்டுக்காருக்கு லீவு. அதனால சரி மொபைல் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்காது. மொபைல்ல வாங்கி ஓரமா வச்சுட்டு டிவி பார்க்கணும். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இன்னைக்கு டிவி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. நமக்கு தெரியும் படம் பார்க்க ஆரம்பிச்சாலே இடையில 1/4 மணி நேரத்துக்கு தான் படத்த போடுவோம். 1/2 மணி நேரத்துக்கு விளம்பரத்த போட்டே கொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். சரி பரவால்ல விளம்பரம் இருந்தாலும் பரவால்ல. ஒண்ணா உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சோம். ஈ தமிழ்ல மத்தியானம் அயலின்னு ஒரு படம் போட்டிருந்தான். சூப்பரா இருந்துச்சு. சரி அந்த படத்தையே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். எப்போதும் போல தான் 1/4 மணி நேரம் படம், 1/2 மணி நேரம் விளம்பரம் அப்படின்னு தான் போட்டுச்சு. விளம்பரமா இருந்தாலும் ஒரு நியாயமே வேண்டாமாங்க. ஒரே விளம்பரத்த ஓயாம போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா நம்ம டிவிக்கு எதுவும் ஸ்டக் ஆகி போச்சா? ஒரே விளம்பரம் மட்டும் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அந்த படம் ஃபுல்லா பார்த்து முடிச்சாச்சு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விளம்பரம் மட்டும் தான். அது என்னன்னு சொல்லி லாஸ்ட் சொல்றேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா, காஞ்சனா படம் போட்டிருந்தான் கேடிவில. சரி அதையும் சேர்ந்து பார்க்கலாம். சூப்பரா இருக்குமே, காமெடியா இருக்கும். பிள்ளை குட்டியோட சேர்ந்து பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அந்த படத்துக்கு இடையிலயும் அதே விளம்பரங்க. என்னடா இது நம்ம டிவிக்கு வந்த சோதனையா? இல்ல நம்ம டிவிக்கு எதுவும் பேய் கீய் பிடிச்சு போச்சான்னு தெரியலங்க. என்ன விளம்பரம் பார்த்தீங்கன்னா, சென்னை பாடி போத்தீஸ் பாடி அப்படின்னு சொல்லி அந்த விளம்பரத்த ஓயாம போட்டான். கடைசி வரை அந்த ஒரு விளம்பரத்தையே போட்டு கொன்னுட்டாங்க.